அதே கடவுள் எங்களை அமிச்சாரு நினைச்சுக்கு. ஏன் அழுவுறீங்க? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறா? அரிசிலாம் இருக்குதா? அரிசி இல்லை, ஒன்றும் இல்லை. யாரன்னா கொடுத்தா கொடுப்பாரு முன்னால. இப்ப அரிசி இருக்குதா இல்ல வீட்டுல தற்சமயத்துக்கு? இல்ல, அரிசி இல்ல. காய்கறி இருந்தா கூட கொஞ்சம் புதியம்மா உனக்கு ஒன்று பண்றேம்மா. காய் இருந்தா கூட கடன் போய் வாங்கிக்கணும் வரேன். பையனுக்கு காது கேட்காதா? இதை பிடிச்சிங்க, இங்க வச்சுங்க. வெயிட்டு தூக்க முடியாது உங்களால. இங்க வச்சுங்க. இந்த வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க. காய்கறி என்கிட்ட நான் எடுத்துட்டு வரல, வாங்கி காசு கொடுக்குறேன். வாங்க. எவ்வளவு காசு தேவைப்படும்? எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? இப்ப எவ்வளவு செலவாகும் ஒரு மாசத்துக்கு? எவ்வளவு ஆகும் காய்கறி? சரி, எவ்வளவு வேணும்? காசு தெரியும் இல்லைங்களா ஓரளவுக்கு? என்ன காசு வேணும்ன்ற? ஏதோ உன் கையில இருந்து கூடமா நான் கேட்க மாட்டேன். ஏசு பிரபு தான் கொடுப்பாரு எனக்கு. ஏசு பிரபுவா? சரி, ஏசு பிரபு எங்களை அமிச்சாருன்னு நினைச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, அதே கடவுள் எங்களை அமிச்சாருன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் அழுவுறீங்க? காப்பாட்டாரு. தாய் இல்ல, அதுக்கு பையன் தாய் இல்ல, காப்பாட்டலையா? ஹாஸ்பிட்டல் காசு இல்ல, ஹாஸ்பிட்டல் காசு இல்ல. எங்க பையன் ஒருத்தர் இருக்கிறது, அவரு எந்த வேலைக்கு போக மாட்டேன். இப்ப செலவுக்கு என்னதான் பட்டி பண்றீங்க? இப்படிதான் கஞ்சா அது கொடுக்குறா, ரேஷன் அரிசி கொடுக்குறா, அப்படி இருக்கிறேன். சரி, இப்போ ஒரு மாசத்துக்கு, அடுத்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு வேணும்னா எவ்வளவு தேவைப்படும் பாட்டி? இந்த அத்தியாவசிய செலவுக்கு ஏதாவது கேட்டீங்களா? சும்மா கேளுங்க, உங்க பையன் நினைச்சுக்கீங்களா? ஐயா அவரு கேட்காதே, அவரு கேட்காத. நான் கேட்க மாட்டேன். நீங்க கண் கலங்குறீங்களா பாட்டி? என் மனசு கேட்கல, எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு கடவுள், ஜீசஸ், பிள்ளையார், எனக்கு அதனால எனக்கு கடவுள். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மைதான் கடவுள். உண்மைதானே? இந்த காசு இது பெருசு இல்ல, இந்த காசை உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? போதுமா? இது உங்களுக்கு கடவுள் அமிச்சாருன்னு நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட கொடுக்க இந்த காசை நான் எப்படி செலவு பண்ணுவீங்க? பத்திரமா செலவு பண்ணுவீங்களா இல்ல விட்டுருவீங்களா? உங்களுக்கு தெரியல இந்த காசு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு நாள் கூலிக்கு போனா எவ்வளவு தருவாங்க காசு? 100 ரூபாய் கூலி. கிட்டத்தட்ட 10 நாள் கூலி உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 1000 ரூபாய் இருக்குது. இதுல உங்களுக்கு வேலையே இல்லை இப்போ, இல்லையா? இந்த காசை பத்திரமா வச்சு இந்த டைம்ல இதை செலவு பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் இதை நான் ரொம்ப பெரிய பணமா பாக்குறேன். அதனாலதான் தேடி கரெக்டான ஆளுங்களுக்கு தரேன். பத்திரமா வச்சுக்கணும். கடவுள் எங்க இருக்காரு? சர்ச்சில் இருக்காரு. அதான் கரோனால எல்லாம் மூடிட்டானே, சர்ச்சில் மூடிட்டாங்கல்ல. அப்ப கடவுள் எங்க இருக்காரு? கஷ்டப்படுறவங்க இடத்துல தான் கடவுள் இருக்காரு. சரிங்களா? இன்னைக்கு எங்களை நல்லவங்க அமைச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. சந்தோஷமா உங்களுக்கு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஐயோ நாங்க தான் உங்க ஆசீர்வாதம் வாங்கணும். சரிங்களா? அப்ப நான் வட்டுமா? தண்ணி குடிங்கன்றீங்களா? இதுதான் உங்க மனசு. இந்த மனசு யாருக்கும் வராது. ரசனாலாம் ஏதோ வேணாம். உங்க இந்த அன்பு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி கோடி ரூபா குத்தாலும் வராது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அடுத்த தடவை வரும்போது புடவை வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஏதாவது தரேன்.